அட்மிஷனுக்கு வந்த பிள்ளைகிட்ட பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க விரட்டி விடுறது, 8வதுல இருந்து டிசி வாங்கிட்டு வந்து 9வது சேர்க்க வந்த பிள்ளைகிட்ட சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு நான் நேத்து பேசுறேன் உங்ககிட்ட போன் அடிச்சு பேசுனதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நிக்கிறேன், பள்ளிக்கூடம் வந்து பூட்டி இருக்கு. நீங்க வாட்டில் அசால்ட். எத்தனை மணிக்கு சார் வந்தீங்க? நான் வந்து இப்ப 1 மணி நேரம் ஆகுது சார். இப்ப மணி வந்து 3 ஆகுது. நீங்க எங்க கம்ப்ளைண்ட் பண்ணுமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார், நான் லீவு சார். அப்படியே நீங்க லீவ் எடுத்தா வந்து பள்ளிக்கூடத்தை பூட்டிட்டு போயிருவீங்க. ஆமா சார், போங்க சார். நான் லீவ் போட்டா ஸ்கூலுக்கும் லீவ் விட்டுருவேன். அட்மிஷன் பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க என செய்தியாளரிடம் தென்னாவட்டாக பேசிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியரின் ஆடியோ தான் இது. திருவிழா நடந்தா நீங்க ஸ்கூல்ல மூடிடுவீங்க சார். சிஓ சொல்லிருக்காரா என்ன? ஆமா சார், நான் லீவ் போட்டிருக்கேன் சார். உங்களுக்காக அட்மிஷன் எதுவுமே நடக்க கூடாதா இங்க? நீங்க எல்லாமே முரண்பாடா பேசுறீங்க. என்ன சார் நீங்க கல்வி அதிகாரி மாதிரி பேசுறீங்க? ஒண்ணும் நீங்க யாரு சார் நீங்க? தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் செல்வநாயகபுரம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பெண் ஒருவர் தனது மகனை 9ஆம் வகுப்பில் சேர்த்துவிட சென்றுள்ளார். இதற்காக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் முகமது ஃபைசலை சந்தித்த நிலையில் எடுத்த எடுப்பிலேயே உன் பையனுக்கு சீட்டு கொடுக்க முடியாது என மறுத்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் சிபாரிசு என்ற பெயரில் யாரையாவது அழைத்து வந்து சேர்த்து விட்டால் ஆண்டு தேர்வில் கட்டாயம் அவனை ஃபெயில் ஆக்கி விடுவேன் என மிரட்டியதோடு மாணவன் திக்கி திக்கி பேசியதை வைத்து அவனை கொண்டு போய் மாற்றுத்திறனாளி பள்ளியில் சேர்த்து விடு என அவமரியாதையாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. வெந்நீர் வாய்க்கால் அட்மிஷனுக்கு கூட நீங்க வாசிக்கிறது இல்லைங்க அவனுக்கு சொன்னாங்க. நீங்க தான் சார் வீட்டுல கேட்டதுக்கு நல்லா தான் வாசிக்கிறேன். திடீர்னு எப்படி சார் 8வது முடிச்சுட்டு 9வது டிசி வந்ததுக்கு அப்புறம் எப்படி சார் வாசிக்க முடியாம போகும்? வாசிக்க சார், வரட்டும் சார். அந்த வாசிக்க சொல்லல, வெள்ளிக்கிழமை வாங்க வாசிக்க சொல்லுவோம். வாங்க வாசிக்க சொல்லுவோமா சார்? அவனும் மாற்றுத்திறனாளி இல்ல, நாங்க அன்னைக்கே சொல்லியாச்சு. தலைமை ஆசிரியரின் இந்த அடாவடித்தனம் பற்றி கேள்விப்பட்ட நியூஸ் தமிழ் செய்திக்குழு அவரை தொலைபேசியில் அழைத்து பேச முயன்ற நிலையில் எதுவாக இருந்தாலும் மறுநாள் பள்ளிக்கு வருமாறு கூறி அழைப்பை துண்டித்தார். இதனால் மறுநாள் மாணவன் மற்றும் பெற்றோருடன் பள்ளிக்கு சென்ற செய்திக்குழுவுக்கு அதிர்ச்சியே காத்திருந்தது. சுற்று வட்டாரத்தில் உள்ள மற்ற அரசு பள்ளிகளில் அட்மிஷன் பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்க இந்த பள்ளி மட்டும் ஆள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. அத்தோடு பெரிய பூட்டு போட்டு பள்ளி மூடப்பட்டிருந்ததை கண்டு குழம்பி போன செய்தி குழு உடனே தலைமை ஆசிரியர் முகமது ஃபைசலை தொலைபேசியில் அழைத்த நிலையில் பள்ளி அருகே கோவில் திருவிழா நடப்பதால் பள்ளிக்கு விடுமுறை விட்டிருப்பதாக கூறி ஷாக் கொடுத்திருக்கிறார். கோவில் திருவிழாவுக்கு ஏன் பள்ளியை மூட வேண்டும் என செய்தியாளர் பூபேஷ் கேள்வி எழுப்ப, திருவிழான்னா நான் பள்ளிக்கு வரமாட்டேன், அதனால ஸ்கூலுக்கும் லீவ் விட்டுட்டேன் என சிறிதும் பொறுப்பின்றி திமிராக பதிலளித்தார். இன்னைக்கு ஸ்கூல் ஏன் சார் இல்ல? திருவிழா நடந்தா நீங்க ஸ்கூல்ல மூடிடுவீங்க சார். சிஓ சொல்லிருக்காரா என்ன? ஆமா சார், நான் லீவ் போட்டிருக்கேன் சார். உங்களுக்காக அட்மிஷன் எதுவுமே நடக்க கூடாதா இங்க? நீங்க எல்லாமே முரண்பாடா பேசுறீங்க. என்ன சார் நீங்க கல்வி அதிகாரி மாதிரி பேசுறீங்க? ஒண்ணும் நீங்க யாரு சார்? நீங்க கல்வி அதிகாரினா தான் அப்படி கேட்கணுமா? அத்தோடு மாணவனுக்கு சீட்டு கொடுக்காதது பற்றி பொது விளக்கம் கொடுத்த அவர் மாணவனை பார்த்தால் 35 மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறுவான் என தோன்றவில்லை, அதனால்தான் சீட்டு வழங்கவில்லை என கூறி பகீர் கிளப்பினார். மாணவனை படிக்க வைப்பதுதானே உங்கள் பணி என செய்தியாளர் மடக்கி கேள்வி கேட்க கடுப்பான தலைமை ஆசிரியர், அதுக்காக நானா பாடம் எடுக்க முடியும் என தனது வேலையையே மறந்து மறு கேள்வி கேட்டது கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது. நீங்க என்கிட்ட சொல்றீங்க சார், என்கிட்ட கேட்க பதில் சொல்றீங்க, ஃபெயில் ஆக்கும் தான் சொல்றீங்க. நீங்க இன்னைக்கு வந்து மார்க் எடுக்கணும் சார். 35 மார்க் எடுக்கிறது தான் சார் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க வர்றான். வேற பள்ளிக்கூடத்துல இருந்து 8வது முடிச்சதோ 9வது சேர்க்க வர்றான். 35 மார்க் எடுக்க வைக்க முடியாதுன்னு சொல்றதுக்காக நீங்க வாத்தியார் இல்ல சார். நானா வாத்தியார்? நானா பாடம் நடத்துறேன். அப்ப எதுக்கு நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க 35 மார்க் எடுக்க முடியாதுன்னு? ஒரு பிள்ளைய அவனை வந்து தாழ்வா பேசுறதுக்காக நீங்க இதுதான் இருக்கீங்களா? அப்படிலாம் பேசலாம் கிடையாது. நீங்க வாங்க நாளைக்கு நீங்க வெள்ளிக்கிழமை காலைல வாங்க, எதா இருந்தாலும்.
இப்படி மாணவர்களின் கல்வி மற்றும் எதிர்காலம் பற்றி சிறிதும் பொறுப்பில்லாமல் தலைமை ஆசிரியர் அழைப்பை துண்டிக்க சில நிமிடங்களிலேயே செய்தியாளரின் செல்போனுக்கு மற்றொரு எண்ணிலிருந்து சமாதான தூது வந்தது. ஊரில் எல்லாரும் பேசித்தான் பள்ளியை மூட முடிவு செய்ததாக விளக்கம் கொடுத்த அந்த நபர் எதுவாக இருந்தாலும் பேசிக்கொள்ளலாம் என நைஸாக பேசி பதிலளித்த நிலையில் செய்தியாளர் அழைப்பை துண்டித்து விட்டார். அண்ணா இந்த அண்ணன் பேசுறது யாரு? இந்த முதல்வர் சொல்லணும் ஹெச்எம் ஏதாவது பேசினா சொன்னாங்க. நான் உமேஷ் சந்திரன். அண்ணா உமேஷ் பேசுறேன். உமேஷா? என்ன பேப்பர்னா? நியூஸ் தமிழ். நியூஸ் தமிழா? அதான் ஏதாவது சொன்னதா? அந்த ஸ்கூல் விஷயத்தை தவிர்த்து வேற ஏதாவது பேசுறதா பேசலாம்ல. ஏன் அவர் தப்பா எதுவும் பேசிட்டாரோ? ஆமாண்ணே. இப்போ போனோம்னா அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாத்துக்கலாம். தப்பா பேசிட்டாரா? ஐயா நான் கூப்பிடுறேன். வணக்கம். சரி. இது குறித்து விளக்கம் கேட்பதற்காக ராமநாதபுரம் மாவட்ட கல்வி அலுவலரை தொடர்பு கொண்ட போது அவர் போனை எடுக்கவில்லை. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வரும் நிலையில் இதுபோன்ற சில பொறுப்பற்ற ஆசிரியர்களின் கேவலமான செயலால் அரசு பள்ளிகள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை சுக்கு நூறாக உடைந்து விடுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதற்கு உதாரணமாக கடந்த காலங்களில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் முதல் 5 இடங்களுக்குள் இருந்த ராமநாதபுரம் மாவட்டம் நடப்பாண்டில் 24வது இடத்திற்கு தள்ளப்பட்டதே என்கிறார்கள். தாய் தந்தைக்கு அடுத்த இடத்தில் ஆசிரியர்களை வைத்து மாணவர்கள் அழகு பார்க்கும் நிலையில் அவர்களை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் அட்டெண்டன்ஸ் போட்டோமா, சம்பளத்தை வாங்கினோமா என கடிவாளம் போட்டுக்கொண்டு திரியும் இது போன்ற ஆசிரியர்களை களையெடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் புபேஷ் சந்திரன்.